பெஸ்ட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நானும் என் ஹஸ்பண்டும் மால்தீவ்ஸில் உள்ள சப்மரைன் ட்ரிப் என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த சப்மரைன் தான் உலகத்தில் உள்ள பேசஞ்சர் சப்மரைனில் மிகப்பெரியது. இந்த ட்ரிப் போகணும்னா நினச்ச உடனே போக முடியாது. அதனால் நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டு தான் போகிறோம். இந்த ட்ரிப் போகிறதுக்கு ஒரு நபருக்கு $65 கட்டணம் வசூலிக்கிறாங்க. கைஸ், உலகத்தில் இருக்கிற பெரிய பேசஞ்சர் நீர்மூழ்கி கப்பலை பார்க்க போகிறோமா? ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குது. நாங்கள் ஹுலுமாலே டவுனில் தங்கியிருக்கிறதால இங்கேருந்து சிட்டி பஸ்ஸில் மாலைக்கு போய்கிட்டு இருக்கோம். மாலை தான் மால்தீவ்ஸின் தலைநகரம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது சைனா மால்தீவ்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜு தான் ஹுலுமாலே டவுனையும் ஏர்போர்ட்டையும் மாலை சிட்டி கூட இணைக்கும் பாலம். நாங்கள் இப்போது மாலை பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஃபெரி பாயிண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆன் த வே பிரசிடெண்ட் ஆஃப் மால்தீவ்ஸ் ஆஃபீஸ், போலீஸ் கமிஷனரேட் பில்டிங் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி ஃபெரி டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் ஃபெரி போட் வர்ற வரைக்கும் ஆப்போசிட் பார்க்கில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஹாப்பி மொமெண்ட்ஸ் வித் பீஜன்ஸ். பீஜன்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கைஸ், நாங்கள் மிலிட்ரி கப்பல் கூட பார்த்தோம். அங்கே பாருங்கள், நேவி கப்பல் கூட இருக்குங்க. இப்போ போட்டில் ஃபெரியில் சப்மரைன் இருக்கிற இடத்துக்கு 10 minutes ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நாங்கள் போட்டிலிருந்து சப்மரைனுக்கு உள்ளே போகிறதுக்கு இறங்குறோம். கடலுக்குள்ளே போகிறோமே, கொஞ்சம் பயமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்தது கைஸ். அப்ராக்சிமேட்லி 60 சீட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சீட்டுக்கு முன்னால் கண்ணாடி கிளாஸ் இருக்குது. கிளாஸ் வழியே நாங்கள் வெளியில் கடலை பார்க்க முடிகிறது. இதற்கு முன்னால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வாட்டர் ப்ரெஷர் செக் பண்ணுறாங்க. அது கரெக்டானால் தான் ட்ராவல் அலோவ் பண்ணுவாங்க. ப்ரெஷர் சரியாக இல்லைன்னா ட்ராவல் கேன்சல் பண்ணுவாங்க. அது தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு நாங்கள் சின்ன சின்ன மீன்கள் கூட்டமாக ஓடி விளையாடுவதை பார்த்தோம். இன்டெப்த் போக போக பெரிய மீன்கள் மற்றும் கலர்ஃபுல் மீன்களை நிறையா பார்த்தோம். அப்புறம் கோரல் ரீஃப்ஸ் பார்த்தோம். எங்களுக்கு ஒரே சந்தோஷம்.
இப்போ நாங்கள் இன்டெப்த்து போய்கிட்டே இருக்கோம். அது நம்மளால் உணர முடியுது. அதே நேரத்தில் நமக்கு எந்த ஒரு பிரீத்து பிரச்சனை எதுவுமே கிடையாது. நம்ம எப்பயும் போல தான் இருக்குது. எந்த ஒரு மூச்சு திணறலோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ அந்த கோரல் ரீஃப்ஸ் இருக்கிற பிளேஸ்லேயே ரொம்ப நேரம் கப்பல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கே கோரல் ரீஃப்ஸும் மோசஸும் நிறையா மீன்களை எல்லாம் நல்லா பார்த்தோம். எங்களுக்கு ஒரே குஷியாக இருந்தது. இப்போ எங்கள் ஜேர்னி கம்ப்ளீட் ஆக போகுது. நாங்கள் இப்போது பேக் டு சர்ஃபேஸ் போக போகிறோம். சப்மரைன் ஜேர்னி ரொம்ப புதுசாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது. வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருந்தது எங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மால்தீவ்ஸுக்கு வந்தீங்கன்னா இந்த சப்மரைன் ட்ரிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே.